தொடர்ந்து தங்கத்துடைய விலை ஒரு உச்சநிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் உள்ளது. ஆனால் அதே சமயம் ஏற்றம் இருக்கத்துடனே மட்டுமே இருக்கும். காரணம், பல்வேறு பொருளாதார சூழ்நிலைகள், அறிவிப்புகள் போன்றவைகள் தங்க விலையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றன. அதனால் தொடர்ந்து தங்க விலை ஏற்றத்துடன் இருந்தாலும் சிறிதளவு குறைத்து மீண்டும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அமெரிக்காவோட வர்த்தக தடைகள் பல்வேறு நாடுகள் மீது படிப்படியா குறைகிறதன் காரணமாக தங்கத்தோட தேவையும் குறையும், தங்கத்தை உலக நாடுகள் வாங்கி வைக்கிறதோட அளவும் குறையும், அதனால விலை குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. காரணம் என்னன்னா, வெறும் அமெரிக்காவுடைய அறிவிப்புகள் மட்டுமே இல்லை, அதையும் தாண்டி பல்வேறு காரணங்கள் உள்ளது உலக பொருளாதாரத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு. அதாவது பொருளாதார ஆதிக்கம் தொடர்ந்து விட்டது. மற்ற நாடுகள், அதாவது பொருளாதாரத்தில் வலிமை மிக்க நாடுகள் தங்களுடைய பொருளாதார ஆதிக்கம் செலுத்த தொடங்கியுள்ளன. அதனுடைய ஒரு பெரிய தாக்கம் வரும் காலங்களில் பேப்பர் கரன்சிக்கு மதிப்பில்லாத போகும். அதனால் தங்கமே ஒரு மாற்று பொருளாக இருக்கும். அதனால் பெருமளவில் உலக வங்கிகள், அதாவது மத்திய சென்ட்ரல் வங்கிகள் எல்லாமே தங்கத்தை பெருமளவில் வாங்கி குவித்துக் கொண்டு வருகின்றன. குறிப்பாக சைனா மற்றும் வளரும் பெரிய வல்லரசு நாடுகள் பெரிய அளவில் தங்கத்தை வாங்கி குவித்து வருவது தங்கத்துடைய தேவை உலக அளவில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் தங்கம் விலை உயர்வதற்கு முக்கிய காரணம்.